கொடுத்தாதான் தள்ளிட்டு வருவீங்களா? அப்பப்போ பின்னாடி அழிஞ்சிட்டு இருக்க முடியாது. எனக்கு அம்மா வேலை இருக்கு. அதிகமா கேக்குற 1500. 2000. அதான் நானே 5000 தரலான்னு பார்த்தேன். உள்ள இருக்கிறவங்க கேட்பாங்க. புரியுதுங்களா? நீங்க நான் வந்து இதெல்லாம் கேட்டு வாங்கிட்டு வர போறேன்னா இங்க ஒண்ணு நான் ஒரு ஆள் இருக்கல. இப்ப இவங்க நான் சோப்பு பவுடர் வாங்கிட்டு போறது எல்லாமே என் கையால போயிட்டு ஒண்ணுமே இல்லை. இப்ப நான் துணியை வாங்கிட்டு போகும்போது அப்படி பின்னாடி வந்து பதவி நின்று பாரு. சொல்றேன், வாஷிங் மிஷின் அந்த இருந்ததுன்னா அதை பாடி போட்டோம்னா அது மட்டும் அதை அடிச்சு கிடக்கும். எல்லாமே நாங்க கையால தான் கவர்மெண்ட்ல கொடுக்கல. கவர்மெண்ட்ல நாம நினைக்கிறோம் கவர்மெண்ட் எது தருவோம்? ஒண்ணும் அதிகமா கொடுப்பான். ஒரு பொருளை கொடுத்தானா ஒரு பொருள் கொடுக்க மாட்டான், ஒரு பொருளை கொடுத்தானா ஒரு பொருள் கொடுக்க மாட்டான். சகல சம்பளத்துல கவர்மெண்ட்ல கொடுக்க மாட்டான். அதுலயே பொறிக்கின்ற உள்ள எத்தனை பேர் இருப்பான்? ஆபீஸ்லயும் இதுக்குன்னு தனிப்பட்ட முறை ஆபீஸ். இந்த ஆபீஸ்ல உட்காந்து பொறிக்கின்றவங்க நிறைய பேர் இருக்கலாம். பொறிக்கிட்டு இந்த மாதிரி பெருக்கி குறைக்கிறவங்களை பிடிச்சி உயிரை வாங்கிட்டு வாங்கிட்டு அவன் ஒரு பண்டை போட்டு எடுத்துக்கிட்டு அவன் ஜாலியாக அவனை போய் நம்ம என்னன்னு கேள்வி கேட்க முடியாது.